Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் குயிக்கான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது எலாஞ்சி. இது எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி. ப்ளஸ் இதை நாங்கள் சுருளப்பன்னு சொல்லுவோம். அதை லவ் தட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த குயிக் அண்ட் ஈஸியான எலாஞ்சி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1.5 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லம்ப்ஸ் இருக்காது. தென் அகெயின் ஒன்ஸ் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ கை வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அரைச்சோன்னா நமக்கு ஸ்மூத்தாக வரும். இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்ச பிறகு பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத் பேட்டராக வந்துடும். இப்போ நம்ம உள்ளாடி பூரணம் வைக்கிறது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அதில் 1/2 கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து கோகோனட்டை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு 1/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண நட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிஸ்மிஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். தின்னாக ஊற்றிக்கோங்க. சப்போஸ் அவுட்டர் பேட்டரில் வந்துட்டு ரா எக் ஸ்மெல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அப்போ அந்த ரா ஸ்மெல் இருக்காது, எக்கோட ஸ்மெல் இருக்காது. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க.
இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளாடி வச்சுக்கோங்க. ஒரு சைடு வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணி எடுத்துட்டு ஒரு சின்ன கிராம்பு வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். சூப்பரான எலாஞ்சி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக். குயிக்காக செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.